ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக சேலமில் அஸ்தம்பட்டியில் கூட நம்மளோட கஸ்டமர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய டிஸ்கஸ் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ பொதுவாகவே வந்து டிஸ்கஸ் ஃபிஷஸ்க்கு வந்து எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு ஃபில்ட்ரேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே சாஃப்டாக கொடுக்கணும். ஸோ அந்த மோட்டரோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் வந்து இருக்கிறதுக்காக வந்து எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக ஃப்ளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக கொடுக்கணும். இந்த கஸ்டமரோட நீடுமே பார்த்தீங்கன்னா எனக்கு சம் ஃபில்ட்ரேஷன் இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க, பட் ஆனால் என்னோட டிஸ்கஸ் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகாத அளவுக்கு ஃப்ளோ ரேட் வந்து எனக்கு வந்து ஈவனாக டேங்க் ஃபுல்லாக மேலோட்டமாக பரவி இருக்க மாதிரி வந்து எனக்கு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா செட்டிங் பண்ணிட்டோம். ஸோ செட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதனோட வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிளியர் டேங்க். இது வந்து 12 mmல அல்ட்ரா கிளியர் டேங்க் வந்து பண்ணியிருக்காரு கஸ்டமர். ஆல்ரெடி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கிட்ட வந்து ரன் ஆகிடுச்சு டேங்க், சரிங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து ரன் ஆகக்கூடிய டேங்கில் தான் வந்து நம்ம வந்து சம்ப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சரியான ஆக்டிவ். ஏன்னா வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து டேங்க் வந்து என்ன வச்சுக்கோங்களேன், எல்லா ஃபிஷ்ஷுமே பயந்து தான் போகும். ஆனால் இந்த ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா வெல் ட்ரைன்டாக இருக்குது. ஸோ வந்து எந்த பக்கம் கை நீட்டினாலுமே பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி வந்து நிற்கிது. ஸோ இது மாதிரிலாம் வந்து ஃபிஷ் வந்து கொஞ்சம் அமையிறது ரொம்ப ரேர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோட்டர் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ மோட்டரோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஆனால் ஃபிஷ்ஷு வந்து நவுந்து போகலை. ஏன்னா இந்த மோட்டரோட ஃப்ளோ வந்து ஃபிஷ்ஷை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணலை. ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மோட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 வாட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து சூப்பராக இருக்குது. அதனால ஃபிஷ் வந்து அவ்வளோ சீக்கிரம் விலகி போகாமல் நின்றுட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண மெத்தடு பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ஹோல் போடாமல் ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பைப்பு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. நிறைய பேர் வந்து அந்த பைப் வந்து எனக்கு செஞ்சு அனுப்ப முடியுமான்னு கேட்டுருக்கிறீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பைப் வந்து நான் செஞ்சு அனுப்பாததுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த கஸ்டமர் வந்து பேக்கில் தான் ஆக்சுவலாக வந்து இந்த பைப் வந்து கேட்டார். ஆனால் இந்த கபோர்டு வந்து அடிச்சிருக்கிறதுனால இப்போ உங்கள் வீட்லேயுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் வச்சுக்கோங்களேன், நான் பைப்பு செஞ்சு ரெடிமேடாக அனுப்பிச்சிட்டேன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ண முடியாது. ஏன்னா தண்ணி நம்ம ஒன்ஸ் வந்து ஓவர்லாக் எடுத்துட்டா அந்த தண்ணி சாய்க்காமல் டேங்கில் வச்சாதான் தண்ணி வந்து ரிட்டர்ன் வரும், சரிங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து செட் பண்ணுற மாதிரி வந்துருக்குது. அப்போ பைப்போட அலைன்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறி வரும். அதனால் வந்து நான் ரெடிமேடாக உங்களுக்கு அனுப்பக்கூடிய பைப் வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. அது என் கஸ்டமருக்கு நான் எப்படி அனுப்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சம்புக்காக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து அவங்க டேங்கில் வாட்டர் ஃபில் பண்ணி எந்த இடத்துல டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அதை பொறுத்து இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பைப் வந்து செஞ்சோ அல்லது வந்து சில இடத்துல ஒட்டாமையே அனுப்புவேன். அந்த இடத்துல அவங்க டைமென்ஷன் வந்து மாற்றி அவங்க வந்து செட் பண்ணுற மாதிரி வந்து என்னுடைய கஸ்டமருக்கு வந்து நான் வந்து அனுப்பிட்டு இருக்கேன், சரிங்களா. ஸோ அதனால் வந்து இந்த பைப் வந்து ஒரே மாதிரியாக ஃபிக்ஸடாக வந்து ஒட்ட முடியாது. கஸ்டமரோட பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும், சரி. ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ஒரு பிரேசிங்குமே இல்லாமல் இருக்குது. சப்போர்ட்டிங் பிரேசிங் பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை, சரிங்களா. இது வந்து 0 சிலிக்கான் மெத்தடில் வந்து மேக் பண்ண ஒரு இம்போர்ட்டட் டேங்க்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பிரேசிங் வந்து கொடுக்காதனால ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைப் ஃபிக்ஸ் இந்த பைப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதே வந்து இங்கே கிரிப் பிரேசிங் கொடுத்துருக்காங்க, இல்லை வந்து சாட்டர்ஃபேன் பிரேசிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டோட அளவு பார்த்தீங்கன்னா மாறுபடும், சரிங்களா. அதனால தான் நான் வந்து இந்த பைப் வந்து யாருக்கும் செஞ்சு அனுப்புறது இல்லை, சஜஷனும் வந்து கொடுக்கறது இல்லை, சரிங்களா. என்னோட பர்சனல் கஸ்டமருக்கு மட்டும் நான் வந்து முடிஞ்ச வரைக்குமே அவங்களுக்கு வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து அனுப்பிட்டு இருக்கிறேன், சரிங்களா. ஸோ இந்த ஓவர்ஃப்ளோ பைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் செஞ்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து ஒரு கேட் வாலும் கொடுத்துருக்கோம், சரிங்களா. இது வந்து இந்த இடத்துல நீடு கிடையாது, இருந்தாலும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கேட் வால் கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னா டேங்கில் கைவிடும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியோட வால்யூம் வந்து ரிட்டர்ன் வரும். அப்போ வந்து நம்ம என்னைக்காவது டேங்க் வந்து ஸ்க்ரப் பண்ணியோ க்ளீன் பண்ணியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேட் வால் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து டேங்கை க்ளீன் பண்ணும்போது வாட்டர் வந்து ரிட்டர்ன் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கில் விழாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம கேட் வால் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனியன் எதுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்பாஞ்ச் வந்து க்ளீன் பண்ணும்போது இப்போ இந்த பைப் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஸ்பாஞ்ச் வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து அழகாக அந்த பைப் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். யூனியன் கழட்டி நீங்கள் பாட்டுக்கு எடுத்துக்கலாம். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமே வந்து இன்லெட்டு. ஸோ இன்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 45 வாட்டில் வந்து மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா 45 வாட்டில் மோட்டர் வந்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓசிலேருந்து பிவிசி கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து எப்பவுமே கொடுக்கணும். நீங்கள் டேரெக்டாக பிவிசி கனெக்ட் பண்ணா கொடுத்தீங்கன்னா அது செட் ஆகாது சில டைமில்.
ஸோ ஓஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் ஓஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா, ஒரு ரெடியூசர் போட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்வி கொடுத்துருக்கோம். ஸோ என்ஆர்வி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேங்க்ல வந்து தண்ணி வந்து உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆஃப் பண்ணால் அந்த தண்ணி ரிட்டன் எடுத்துகிட்டு வரும் இல்லையா, ஸோ தண்ணி ரிட்டன் வராமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பிராசரில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஆர்வி வந்து கொடுத்துருக்கோம். சரி, ஹெவியான என்ஆர்வி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இதனுடைய செட்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா சம்பில் வந்து என்னென்ன பயோமீட்டர்ஸ் இந்த ரோல் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நெனட்டோ ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 24 பீசஸ், செராமிக் எல்லோ, ரெட்டு, நேனோ செராமிக் பால், செராமிக் ஒயிட்டு, நேனோ செராமிக் கலர் பால், இப்படி பார்த்தீங்கன்னா 7 கைண்ட்ஸ் ஆஃப் மீடியாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 kgs கிட்ட நம்ம வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பயோமீட்டர்ஸோட இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சில் ஒயிட் ஸ்பாஞ்சு, ப்ளூ ஸ்பாஞ்சு அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேடு சரிங்களா, இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபில்டர் சாக்ஸுமே ஆட் பண்ணலாம், இப்போ ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம சம்பில் வந்து இன்னும் வாட்டர் பார்த்தீங்கன்னா கலங்களாக தான் இருக்குது சரிங்களா, இது வந்து இன்னும் கலங்களாகி அதுக்கப்புறமே தான் கிளாரிட்டி ஆகும். ஏன்னா இந்த ரொம்ப டஸ்ட் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா தான் ஃபில்டர் சாக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக வந்து ஃபில்டர் சாக்ஸ் வந்து அடைச்சிடும். அதுக்காக தான் இப்போதைக்கு ஆட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமே கஸ்டமர் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கு, ஆட் பண்ணிக்குவார். ஸோ இதனுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 feet லென்த்து, வித்து வந்து 1, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 feet. ஸோ இதனுடைய சாலிடான வால்யூம் பார்த்தீங்கன்னா 85 liters வந்து வால்யூம் உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ சம்ப் வந்து நீங்கள் எப்பயுமே எப்படி வந்து சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க் வால்யூமோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10ல் 3 மடங்கு சரிங்களா, 10ல் 3 மடங்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சம்ப் வந்து இருக்கணும் சரிங்களா. இது வந்து இந்த டேங்கோட வால்யூமே பார்த்தீங்கன்னா வெறும் 260 liters வால்யூம் தான். ஆனால் நம்ம டேங்கில் வந்து ஊற்ற போகிற வாட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 லிட்டர் தான் நம்ம வந்து 250லேருந்து ஒரு 240 லிட்டர் தான் நம்ம வந்து ஊற்றுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 485 லிட்டருக்கு வந்து சாலிடாக வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு 20 விஷயம் 30 விஷயம் இங்கே போட்டாலுமே வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே தெளிவாக இருக்கும். ஸோ டிஸ்கஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பெருசாக வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ நீங்கள் சீக்ரெட் ஃபிஷஸ் நீங்கள் போட்டாலுமே உங்களோட வாட்டரோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 months ஃபாலோ பண்ணி ஸோ வந்து எனக்கு இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காரு சரிங்களா. ஸோ இதனுடைய குவாலிட்டி வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இதனோட அப்டேஷன் வீடியோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் சரிங்களா. இப்போ வந்து வாட்டர் வந்து கலங்கிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் தான். ஸோ ஆரோ வாட்டர் வந்து எப்பயுமே வந்து டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் போர் வாட்டர் கம்பேர் பண்ணுறப்ப ஆரோ வாட்டரில் கிளாரிட்டி வந்து அமேசிங்காக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் இதனுடைய ஃபுல் செட்டிங் கூட. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த ஒரு டேங்க் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேங்க் மேலே வச்சிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் டிஸ்கஸ் வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா மெரின் செட்டப்புக்கு வந்து ஒரு செட்டப் வந்து வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இதையுமே ப்ராசஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செமி பிளான்டட் டேங்க் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிளான்டட் டேங்க் பார்த்தீங்கன்னா இது ஒன்று வாங்கி வச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சம் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து வாட்டர் வந்து கலங்களாக இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து கிளாரிட்டியாக இருந்த வாட்டர் தான், ஆனால் வந்து கலங்களாக இருக்கும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 hours மேலே வந்து இந்த மாதிரி கலங்கள் வந்து ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து எப்போ கிளாரிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்டிமேஷன் தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து நுரக்கட்ட ஆரம்பிக்கும். சோப்பு நுரை பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நுரக்கட்ட ஆரம்பிக்கும். அப்போ வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுக்கு ஒரு அடுத்த நாள் அல்லது வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து ஆயிரும். ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்து ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் அல்லது வந்து சம் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து வாட்டர் எடுத்து உங்களுக்கு வந்து சைக்கிளிங் பண்ணாது, சர்ஃபேஸ் வாட்டர் எடுத்தால் சைக்கிளிங் பண்ணும். ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து சைஃபன் பம்பை போட்டோ அல்லது வந்துட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டாப் ஃபில்டர் போட்டோ தான் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேங்கில் வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டுமே எனக்கு வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நிறைய டிஏஒய் மெத்தட் இருக்குது சரிங்களா. பாட்டமில் ஹோல் போட்டோ அல்லது சைடில் ஹோல் போட்டோ அக்ரிலிக் ஷீட்டு கிளாஸில் வச்சு கீழேருந்து வேக்கம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த செக்ஷன் ஊற்றுற மாதிரி வந்து பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம ஒரு செஞ்சு முடித்த ஒரு கிளாஸுக்கு வந்து மாடிஃபை பண்ணுறது ரொம்ப சிரமம் சரிங்களா. மேக் பண்ணும் போதே நீங்கள் வந்து எந்த மாதிரி மெத்தடாலஜிலேருந்து மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்வாரியம் வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதனுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கிளாரிட்டி பார்க்குறீங்க இல்லையா, இந்த கிளாரிட்டிக்கும் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கிளாரிட்டிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த டேங்குக்கு வந்து இன்னும் அவர் வந்து லைட் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் வீக் வந்து லைட் வந்து ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதனுடைய கிளாரிட்டி வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த சம் செட்டிங்கு டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லேபரோட சேர்த்து 12.5 கிட்ட வந்திருக்கு. சரிங்களா, எல்லா எக்ஸசைஸ் சேர்த்து 18 கிலோக்கு மேலே பயோ மீடியாஸும், ஸ்பாஞ்சில் வந்து ஒரு 3 வெரைட்டிஸும், அதுக்கு தேவையான மோட்டர், அதுக்கு தேவையான பிளம்பிங் சிஸ்டம், அப்புறம் வந்து என்னுடைய லேபர் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு சம் சிஸ்டம் செட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக 10 to 12 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சம் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 5/2 டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்க் வரைக்குமே உங்களுக்கு வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சம் சிஸ்டம் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். கமெண்ட் செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். தேவைப்படக்கூடிய பர்சன் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.